வணக்கங்க. இந்த 2016ல் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த வருஷம் 2016ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ராகு கேதுன்ற கிரகமும் பெயர்ச்சியாராக, அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி குரு பகவானும் பெயர்ச்சியாரார். ஸோ இந்த 2016 வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, ராகு கேது பெயர்ச்சி ஜனவரி 9லிருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் எப்படி இருக்கு, அதுக்கப்புறமா ஆகஸ்ட்ல அவர் மாறுறாரு இல்லையா, அந்த பலனையும் சேர்த்து ராகு கேதுவையும் சேர்த்து ஏற்கனவே இருக்கக்கூடிய 7ஆம் இடத்து சனியோட பலனை 2 பாகமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவுசெய்து நல்லா கேட்டுக்கோங்க. ரிஷபராசியில 4ல் குருவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஆஸ்பெக்ட்னு சொல்ல முடியாது. இப்போ 5ஆம் இடத்துல ராகு இருந்து 11ஆம் இடத்துல கேது இப்போ இருக்கார். ஜனவரி மாதம் 2016ல் அவர் 4ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் வரார். 4ஆம் இடத்து ராகுங்கிறது நமக்கு மனசளவில் சில சஞ்சலங்களையும் குழப்பங்களையும் கொடுப்பார். ஆனால் 10ல் இருக்கிற கேத்து உங்களோட தொழில் செயல், அதில் வரக்கூடிய வெற்றிகள் லாபங்கள் எல்லாத்தையும் நிச்சயமாக அந்த கேத்து பகவான் கொடுப்பார். இருந்தாலும் 4ல் குருவும் ராகுவும் சம்பந்தமாக இருப்பாங்க ஆகஸ்ட் மாதம் வரைக்கும். அதனால் வீடு வாகனம் அதை வாங்கிறது விற்கிறது அந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயாரோட உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எஜுகேஷனில் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் 4ஆம் இடங்கிறது வித்யாஸ்தானம், படிப்பு. அதில் நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறவராகிறோ, இல்லை சார் நான் ஒரு பேசிக் கிராஜுவேஷன் முடிச்சிட்டேன், நான் எம்எஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு காலகட்டங்கள் இருக்கும்பொழுது உங்களோட உழைப்பு முயற்சி நிச்சயமாக அதிகம் தேவைப்படும். அதனால் தயவு செஞ்சு உங்களோட எண்ணங்கள் சிதறத்துக்கான வழி உண்டு. அது சிதறாமல் இருக்கிறதுக்கு தியானமோ தெய்வ வழிபாடோ வச்சு ரெகுலராக நீங்கள் பழக்கம் கொண்டு வரும்பொழுது இந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும். கெரியரில் டிசிஷன் எடுக்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இதெல்லாமே ஜூலை மாதம் வரைக்கும். திருமண விஷயங்கள் அதை ஒரு முறைக்கு பல முறை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். சில பேரோட லைஃப்பில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபேமிலியில் சின்ன சின்ன டிஸ்பியூட்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காதீங்க. ஜூலை மாதத்துக்கு அப்புறமா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணுங்கள். ஆகஸ்ட் மாதம் பிறக்குது பாருங்கள், அப்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் ஆகஸ்ட்லேருந்து அடுத்த 2017 ஜூன் வரைக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த 1 இயர்ன்றது உங்களுக்கு ஒரு பொற்காலமான ஒரு காலமாக நிச்சயமாக அமையும். எடுத்த காரியங்கள் அப்போ தான் வெற்றி கிடைக்கும். இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து இந்த ட்ராக்ல தான் நம்ம லைஃப் அமைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். பிஸ்னஸில் ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்கும். வீடு வாகனங்கள் மூலியமாக இருந்த தடைகள் விலகி லாபங்கள் உங்களை தேடி வரும். சகோதர சகோதரிகள்னால சில யோகங்கள் வரும். ஸோ அதில் திருமண வாழ்க்கை, அதிலிருந்து எல்லாமே படிப்படியான முன்னேற்றங்களை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாமே ரிஷபராசிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பலன். ஏற்கனவே நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சில பேருக்கு தெரியாதவங்க இருப்பாங்க, தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். என்னடா போர் அடிக்கணும்னு நினைக்காதீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை மாதிரி இந்த உலகத்தில் பிறந்த 12 பேரில் ஒருத்தர் ரிஷபராசி. இன்றைக்கி ஒரு 600 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அப்படின்னா 50 கோடி பேர் ரிஷபராசிக்காரங்க. அப்போ அத்தனை பேருக்குமே ஒரே பலனாக நடக்காது. அந்த மாறுதல் ஏன் வருது அப்படின்னா, ரிஷபராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இன்னொருத்தர் பிறந்திருந்தாலும் அவங்களோட ஜாதகம் வேறையாக இருக்கும், உங்களோட ஜாதகம் வேறையாக இருக்கும். வேறு மீதி இருக்கிற 9 கிரகங்களில் எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல இருக்காது. உங்களுக்கு வேறு இடத்துல இருக்கும், இன்னொருத்தருக்கு வேறு இடமா இருக்கும். 2 பேருமே ரிஷபராசியாக தான் இருப்பீங்க. அதோட பலன்கள் தான் உங்களுக்கு முதல்ல பேசும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து ஒரு ஜாதகம் நீங்கள் வச்சுருப்பீங்க. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் ஒரு கிரகங்கள்லாம் போட்டிருக்கோம். இந்த திசை இந்த புக்தி நடக்கிறதுலாம் இருக்கும். அதுதான் உங்களோட லைஃப்பில் 60% மேஜராக ஒர்க் ஆகுங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், 30 to 35% ஒர்க் ஆகும். 100% ஒர்க் ஆகாது.
இதை தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜாதகத்துக்கான டோட்டல் பலன் எப்படிப்பா இருக்கா 2016 எனக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட வெப்சைட் பை காட்ஸ் கிரேஸ் yourgoodtime.in இந்த வெப்சைட் வாங்க. இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணலாம். அந்த பேஜில் கேட்கும் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்கும். பொறுமையாக அதை உட்காந்து சப்மிட் பண்ணுங்கள். கொடுத்த உடனே ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு உங்களோட ஜாதகத்துக்குன்னு இருக்கக்கூடிய பலன்கள் வீடியோவாகவே ப்ளே ஆகும். அதெல்லாமே உங்கள் பாஸ்ட் லைஃப்பை பற்றி நான் சொல்லியிருப்பேன். 2009 எப்படி இருந்தது, 2010 எப்படி இருந்தது, 2015 எப்படி இருந்தது, உங்கள் பாஸ்ட் எல்லாம் சொல்லியிருப்பேன். அது எப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சொன்னதில் எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நான் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியறதுக்காக தான் அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு பாதரேஷன் என்ன, 2016 எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கு நாமினல் சார்ஜஸில் உங்களோட ஜாதகத்துக்குன்னு ஒரு அவுட்லைனாக வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 உங்கள் அவுட்லைனில் எப்படி கிடைக்கும், கிளியரான ஒரு பிக்சர் தெரிஞ்சிடலாம். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த உலகத்தில் பிறகுற எல்லாருமே சந்தோஷப்படுறோம், கஷ்டப்படுறோம். இது எல்லாமே நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்களோட அளவுகள். நமக்கு பாவங்கள் ஒர்க் ஆகும் பொழுது அஷ்டம சனி இல்லை குரு சரியில்லை அப்படின்னு என்ன மாதிரி ஜோசியர்கள் சொல்கிறோம். அப்போ இந்த பாவங்களை நிவர்த்தி பண்ணாதானே நம்ம கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும், நமக்கு யோகங்கள் வரும். அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் கடவுள் தாங்க. அந்த கடவுள் இருக்கிற இடங்கள் எல்லாமே தான் கோவில்கள். இந்து சாஸ்திரத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோவில்கள், ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்கும். மற்ற இதில் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்காக நான் மற்றதை குறை சொல்ல விரும்பல, தயவுசெய்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்குன்னு கோவில்களை நம்ம முன்னோர்கள் கட்டி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இப்போது நம்ம நீங்கள் ரிஷபராசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த ஜாதகத்தில் சூரியன் ஒரு இடத்துல இருப்பார், சந்திரன் ஒரு இடத்துல இருப்பார், செவ்வாய் ஒரு இடத்துல இருப்பார். அந்த மாதிரி 9 கிரகங்களும் வேறு வேறு இடத்துல இருக்கும். அதில் லக்னம்னு ஒன்று இருக்கும். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த தசை நடக்கிறது, இந்த கிரகம் இங்கே இருக்குது, தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி இங்கே உட்காந்துருக்க, அப்போ உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சார் 2 கூட சரியில்லை, பணம் செலவாகும், கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்கிறது. இதே மாதிரி ஜாதகம், உங்கள் மாதிரியே ஜாதகம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா ஒருத்தருக்கு வந்திருக்குங்க. ஏன்னா எப்படி கால்குலேட் பண்ணாலும் அந்த 9 கிரகமுமே அந்த 12 ராசிக்குள்ளேயே தாங்க சுற்றிட்டு வரும். அப்போ பர்மியூட்டேஷன் காம்பினேஷன் நீங்கள் போட்டு பாருங்களேன். அப்போது உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒன்று ரிப்பீட் ஆயிருக்குமே முன்னாடி. அன்றைக்கும் மனுஷங்க வாழ்ந்துட்டு தானே இருந்தாங்க. அப்போது இன்றைக்கி உங்களுக்கு குரு தசை நடக்கிறது, புதன் புக்தி நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா இந்த ஜாதகத்துக்கு இதே ஜாதகம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்தாருன்னா அவருக்கும் அதே பலன் தானே இருந்திருக்கும். அப்போ என்ன மாதிரி ஜோசியர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க எழுதி வச்ச கிரந்தங்கள், அவங்க எழுதி வச்ச வேதங்கள், சாஸ்திரங்களை தான் நாங்கள்லாம் படித்து சொல்கிறோமே தவிர நம்மளால் புதுசாக எதையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க அளவுக்கு நமக்கு ஞானமும் கிடையாது. அவங்கள தான் நம்ம மகரிஷிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா உனக்கு இந்த கிரகம் இங்கே இருக்குது, இது ஈஸ்ட்டு, லக்னோங்கிறது கிழக்கு, 7ஆம் இடங்கிறது மேற்கு, இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கிறதுனால மேற்கு நோக்கி ஒரு சிவன் கோவிலை நீ கட்டணும், அந்த சிவன் கோவிலோட மற்ற பிரகாரங்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும் அப்படின்னு அப்படி கட்டினது தான் ஒரு சிவன் கோவில். அந்த மாதிரி கட்டினது தான் பல ஆயிரம் சிவன் கோவில்கள். அந்த மாதிரி கட்டினது தான் பல பல பெருமாள் கோவில்கள், முருகன் கோவில்கள் எல்லாமேங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ சனி சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கோமே, உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சனிக்கு திருநள்ளாறுன்னு ஒரு இடம் இருக்குது காரைக்கால் பக்கத்தில், அங்கே போயிட்டு வந்தால் நமக்கு சரியாயிடும்னு நம்ம நினச்சிக்கிறோம். என்னவோ நம்ம முன்னோர்கள் எல்லாம் சனிக்குன்னு ஒரு கோவில் கட்டினா மாதிரியும். ராகு அப்படின்னா போய் பாருங்களேன், கஷ்டமாக இருக்கும். காளஹஸ்திக்கு போய் பார்த்தோன்னா டெய்லியும் ஒரு 1000 பேர் வந்து சர்ப்பசாந்தி பூஜை பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. அந்த 1000 பேருக்குமே பலன் வருதா அப்படின்னு பார்த்தா வர்றது இல்லையே. அதுக்காக அந்த தெய்வம் தப்புன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக கிடையாதுங்க. நம்ம முன்னோர்கள் ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியான அமைச்சது தாங்க கோவில்களே. அது இன்னைக்கு அவ்வளோவா நமக்கு தெரியாமல் போயிடுது. அது எதுன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த இடத்துக்கு போய் வழிபடும் பொழுது சகல சௌபாகியம் நிச்சயம் கிடைக்குங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே ஏதோ 20 வருஷமோ 50 வருஷமோ முன்னாடி கட்டினதில்லை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் பழமையான கோவில், 3000 வருஷம் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க.
இன்னைக்கு நம்ம வீடு கட்டுறோம், ஒரு 100 வருஷம் அந்த வீடை, அந்த ஃப்ளாட்டையோ பில்டிங்கையோ நம்மளால் பாதுகாக்க முடியுறதா? முடியல. பல கோவில்கள் போய் பாருங்க, பலாயிரம் வருஷமாக இருக்குது. அந்த கோவிலில் விளக்கேற்றுற திரி கூட இல்லாமல் அந்த கோவில் கஷ்டப்படும். ஆனால் அது இடிஞ்சு விழாது. அதுதான் கடவுள் இருக்கிற இடம். உங்கள் ஜாதத்துக்கு எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கும் போது நிச்சயமாக சகல சௌபாகியம் நீங்கள் பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.